புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு வீரபாண்டியன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கார்கள். வணக்கம். தேர்தல் பணியை தொடங்கியிருக்கிறது அதிமுக. 64,000 வாக்குச்சாவடிகள்லையும் வாக்கு சேகரிப்பாளரை நியமனம் செய்த அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருக்கிறாங்க. பிரதமர் மோடியுடனான சந்திப்பு, பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி அப்படிலாம் பேசப்பட்ட நிலையில் அதிமுக தற்போது தேர்தல் பணியை தொடங்கி இருக்கிறது. எப்படி புரிந்து கொள்வது? அதான் இப்போ மாவட்ட அளவில், பகுதி அளவில் தாண்டி பூத் லெவல்லே பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பூத் கமிட்டிஸை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்களோ அப்படித்தான் உங்களோட தேர்தல் வெற்றி அமையும். இப்போ பிரதான கட்சிகள் எல்லாமே பூத் லெவல்லே அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான காரியங்களை செய்வாங்க. அது அதிமுக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சி. அவங்க தான் கிட்டத்தட்ட 40-42% வாக்குகளை குறையாமல் இருக்கிறது. ஆகவே அந்த அம்மா இப்போ திடீர்னு சுதந்திர தின உரைக்கு அடுத்த நாள் நேற்று இதை அறிவித்திருக்கிறார். ஆகவே தேர்தல் எந்த நேரமும் வரலாம் என்கின்ற ஒரு வதந்தியும் நிலவி கொண்டிருக்கிறது. அதாவது அது ஷெட்யூல்டாக வரணும்னா நமக்கு 2016 ஏப்ரல் மேலே தான் வரணும். அதற்கு முன்பாகவே இந்த டிசம்பர் ஜனவரிலேயே கூட ஏர்லி எலெக்ஷனுக்கு அவர் போயிடுவாருன்னு ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் வழக்கமாக வரக்கூடிய ஹேஷியங்கள். அந்த மாதிரியான ஹேஷியங்களை ஓரளவு வலுப்படுத்துவதற்கு மாதிரியாகவும் இதை இருக்கலாம். அது வந்தாலும் வராட்டியும் இது இந்த மாதிரி இவ்வளவு பேரை நியமித்திருப்பது பூத் கமிட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுக்குன்றதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது இது இன்னொரு தகவல் என்ன சொல்லுதுன்னு நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், இது அடுத்த வர இருக்கும் தேர்தலில் மக்களவை தேர்தல்களைப் போல அவர் அதிமுக தனித்து தான் நிற்கும். அவங்க கூட்டணி கட்சிகளை சேர மாட்டார்கள். வேண்டுமானால் சிறிய கட்சிகளை அழைத்துக் கொள்ளலாம் ஒழிய இன்று களத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய கட்சியுடனும் அவர்கள் கூட்டணிக்கு போக மாட்டார்கள் என்கின்ற சமிக்கையும் இதில் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். மூன்றாவது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் இதை செய்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? அதிமுக தேர்தல் பணிகளை துவைக்கிறதுக்கு, திமுகவும் துவைக்கிறதுக்கு எல்லா கட்சியும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. வாக்குச்சாவடிக்கு ஒரு பொறுப்பாளர்னு அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. அது ஜனநாயகத்தில் மிக இயல்பானது. ஆனால் அதிமுக பெரிய கட்சி, ஆனால் வெல்ல முடியாத கட்சி அல்ல. ஜனநாயகத்தில் எத்தகைய கட்சியும் மக்கள் தோற்கடிப்பார்கள். அது இந்த தேர்தலில் அநேகமாக அதிமுக உணரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு அலுவலரை அது பணியாளரை அவங்க கட்சிக்குள் நியமிப்பது மிக இயல்பானது. ஆனால் இந்த தோற்றத்துடன் இந்த அடுத்த ஒரு தோற்றம் இருக்குது அதிமுகவுக்கு. இப்படி ஜனநாயக முறையில் இயங்கி கொண்டு ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் அவங்க செயல்படுறாங்க. எப்படி பணப்பட்டுவாடை இவ்வளோ பெரிய கட்சி பணப்பட்டுவாடை முன்மொழிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் நடைபெற்ற இடைத்தேர்தலெல்லாம் அதிமுக அப்படி பணப்பட்டுவாடைகளை செய்தது. பெரிய கட்சி தான் அது. நகர் இடைத்தேர்தலில் கூட அந்த குற்றச்சாட்டெல்லாம் பெரிய அளவில் இடையில நீங்கள் சொல்கிறீங்களா? கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. நாங்கள் அங்கே இருந்தோம் களத்தில், அவங்களுக்கே தெரியும். நான் அதை பேசிகிட்டு இருக்கிறேன், போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கொள்கை பூர்வமாக நான் சொல்கிறேன், தப்பாக தான் அவங்க நடந்து கொண்டார்கள். 120க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளை கைப்பற்றினாங்க. அது ஒன்றே போதும். ஆனால் தனித்து நின்று இருந்தால் எல்லா கட்சியும் தனித்து அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஆர்கே நகரில் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அவங்களுக்கு தான் வாக்கு வங்கி இருக்கு, நல்லா தெரியும் எல்லாருக்குமே. அது அவங்க செய்த பணிகள் சொன்னால் கூட வாக்கு எடுத்திருக்கோம். ஆனாலும் முறைகளில் அவங்க ஈடுபட்டாங்க. நான் இவ்வளோ உண்மையாக சொல்கிறேன், இதையா நான் போய் சொல்லணுமா? எல்லாருக்கும் தெரியும், அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியும். தேர்தல் கமிஷன் கரங்கள் கட்டப்பட்டது, காவல்துறையின் கரங்கள் கட்டப்பட்டது. இப்போ பிற்பகலுக்கு மேலே நாங்கள் இருந்த முழு பொறுப்பு நான் நேரடி பொறுப்பெடுத்தேன். நான் இப்போ 12 மணி வரைக்கும் ஒன்றும் இல்லை. 12 பிற்பகலுக்கு பிறகு வாக்குச்சாவடிகளை கைப்பற்றினாங்க. எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், எல்லா ஊடகத்துக்கும் தெரியும். அதிமுகவில் உள்ள அரசியலாளர்கள், ஒரு நடுநிலையோடு சிந்திக்கிற நல்ல நண்பர்களுக்கு இது தெரியும், பொய் அல்ல. அதிமுக தொடங்கியிருக்கு, திமுக தொடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னார். அடிப்படையில் இரண்டு கட்சிகளுக்குமான வேறுபாடு இருக்கிறது. திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் தொடர்பான அழுத்தங்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அழுத்தங்களை அந்த கட்சிகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி பாருங்க? இல்லைம்மா, இப்போ இன்னும் உங்களுக்கு 7-8 மாதங்கள் இருக்கின்றன. இப்பயே நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஏன்னா 1 வீக் இஸ் அ லாங் பீரியடுன்னுவாங்க. ஒரு வார காலம் என்பது கூட அரசியலில் மிக நீண்ட காலம். அதனால் இப்பொழுதைக்கு நம்ம சொல்ல முடியாது என்ன நடக்குதுன்னு. திமுக சற்று தொய்வாகத்தான் இருக்கிறது, அதில் மாற்றுக்கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வரும் அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம அதை பேச போகிறோம். ஆக்சுவலாக இதில் என்னென்னா உங்களுக்கு இவங்க கிட்ட அரசு எந்திரம் இருக்குது, மத்திய சர்க்காரோட உதவி இருக்குது, அதை விட செல்வாக்கு மிக்க தலைவர் இருக்கிறார். அதனால் இவங்க பல காரியங்களை செய்ய முடிகிறது. நண்பர் சொன்ன மாதிரி இடைத்தேர்தல்கள் எந்த அளவு கேலி கூத்தா நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆர்கே நகரில் அந்த அம்மா நிற்கும் பொழுதே கூட அவங்க எந்த அளவுக்கு கள்ள ஓட்டுகள் தாறுமாறாக போடப்பட்டன என்பதை நக்கீரன் வார இதழ் ஆதாரத்துடனே வெளியிட்டாங்க. ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே
இந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க, மற்றவங்களோட ரேஸ்ல முன்னால இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அவர் ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி எல்லாம் கிடையாது. அதிமுக தோற்றிருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவே தோற்றிருக்கிறார் 96ல். ஆகவே அப்படி தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி என்றெல்லாம் எதுவும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஆனால் நேற்று வந்திருக்கக்கூடிய அந்த பூத் கமிட்டி லெவலில் நாங்கள் மேனேஜ் பண்ண போகிறோம், அதில் போய் நாங்கள் அந்த லெவலில் பிரச்சாரத்தை தொடக்க போகிறோன்றதெல்லாம் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் நாங்கள் முன்னணியில் நின்று இருக்கிறோம், எல்லாத்திலும் அதிமுக தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்குன்றது அதை காமிக்கிறதுக்கான ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி வந்து இது ஒன்றை வைத்தே வந்து எப்படி இருக்கும் முடிவு அப்படிலாம் பேசுறது வந்து சரியா வராது. ஏன்னா 8-9 மாதங்கள் இருக்கின்றன. கூட்டணிகள் தான் வந்து தமிழ்நாட்டு அரசியலை கடந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து 67ல் காங்கிரஸ் தோற்ற பிறகு 50 ஆண்டு காலம் வந்து கூட்டணிகள் தான் தீர்மானித்திருக்கிறான். அதனால அந்த ஹேஷியங்களுக்குள் நாம் போவது வந்து சரியாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மதுவிலக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும், தேர்தலை முடிவு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த பிரச்சாரமும் அந்த கோரிக்கையும் கட்சிகள் தரப்புல கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தமும் முக்கிய பங்கு வகிக்கும்னு எடுத்துக்கலாமா? அப்படி எப்படின்னா, நாங்கள் எங்கள் கட்சி காங்கிரஸை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இடதுசாரி ஜனநாயக மாற்று அப்படின்னு. அதிகாரம் ஒரு கட்சியிடம் ஒரு இடத்தில் குவிகிற போது அது நேர் எதிர்மறையாக சர்வாதிகாரத்தை நோக்கி தான் சொல்லும். அதுக்கு நரேந்திர மோடி ஒரு உதாரணம். எல்லா அமைச்சர்களின் அதிகாரமும் இப்போ பிரதமரை நோக்கி தான் இருக்கு. எனவே நாடு மெல்ல மெல்ல ஒரு எதிர்மறையாக தான் போகுது, எதேச்சரிய பாதையை நோக்கி தான் செல்கிறது. தமிழகத்திலும் திமுக அதிமுக மாறி மாறி அவங்க தான் அதிகாரத்துக்கு வராங்க. எனவே ஒரு கொள்கையில பெரும் மாறுதல் இல்லை. ஒரு அரசியல் அதிகாரம் என்பது பரவலாக்கப்படணும். அதே நேரத்தில் ஒரு கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் இருக்கணும். கட்சிகளுக்கு மாற்று கட்சி அல்ல, தலைவர்களுக்கு மாற்று தலைவர் அல்ல, கொள்கை மாற்று இந்தியாவில் தேவைப்படுகிறது, தமிழகத்திலும் அது தேவைப்படுவதாக நாங்கள் கருதுகிறோம். 1977க்கு பிறகு மேற்கு வங்கத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இடதுசாரிகள் தனிப்பெரும்பான்மையில வந்தா கூட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அமல்படுத்திட்டே இருந்தாங்க. ஆனா அங்கெல்லாம் ஒத்துக்கிட்ட இடதுசாரிகள் தமிழகத்தில் அது சம்பந்தமான கோரிக்கை இது வரைக்கும் வச்சதாக தெரியவே இல்லை. இல்லை, இப்போ நாங்கள் தான் சொல்றோம், இடதுசாரி ஜனநாயக மாற்று தான். பார்ட்டி காங்கிரஸ் 2 சிபிஐ சிபிஎம் 2 கட்சி காங்கிரஸ்ல அதை நம்ம முன்மொழிந்திருக்கிறோம். எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகள் எங்களுக்கு தேவை. ஒரு கம்யூனிஸ்டுகளே ஒரு அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெறுகிற சூழல் இருந்தாலும் கூட ஜனநாயக சக்திகள் தேவை. உலகத்தின் புரட்சிகர காலங்களிலே கூட, லெனின் காலங்களில் கூட ஜனநாயக சக்திகள் தேவைப்பட்டது. உலகத்தில் எந்த நாட்டிலும் சரி, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தனித்த அதிகாரம் அப்படின்னு சொன்னதில்லை, ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து தான். இந்தியாவை பொறுத்தவரை பல கட்சி இயங்க முறை கொண்ட ஒரு நாடு. மொழி, மதம், இனம், ஜாதி, அடையாளம் இவற்றையெல்லாம் அடையாளப்படுத்துகிற ஒரு நாட்டில் ஒரு குறைந்தபட்ச கொள்கை வழி உள்ள அரசியல் கட்சிகளுடன் இலக்கம் காண்பதற்கு இடதுசாரிகள் எப்பொழுதுமே தயார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எப்பொழுதும் தயார். அது நல்லதும் கூட. கட்சிகளுக்கு அதிகாரம் என்பதை விட கொள்கைகளுக்குன்னு போய் சேர்றது தான் நல்லது. இப்போ கட்சிகள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதால் என்ன, இதே சிஸ்டத்தில் இதே வழிமுறைகளில். எனவே கொஞ்சம் கடைகோடி மக்கள், எளிய மக்கள், ஏழைகள், எளியவர்கள் இவர்களுக்கெல்லாம் அதிகாரம் வந்து சேருவது போல், அவர்கள் வாழ்நிலை மாறுவது போல் இருக்கணும். அப்படின்னா இப்போ நான் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கடைபிடிக்கிற இந்த கொள்கைக்கு குறைந்தபட்ச மாற்றாவது வேண்டும் என்பதுதான் எங்கள் விளைவு, எங்கள் கருத்து. மாநில கட்சிகள் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு வலியுறுத்துறதுங்கிறது யதார்த்தம். அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு விருப்பப்படுறது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தேசிய கட்சிகளும் இப்ப மாநில கட்சிகளோடு கூட்டணி வைக்கிற பொழுது அதற்கான அழுத்தத்தை தொடர்ந்து கொடுக்குறாங்க. பொதுவாக பிரச்சனைகள் அப்படின்னு வருகிற போது, அண்டை மாநிலங்களுடனான பிரச்சனைகள் வரும்போது அவங்க தொடர்ந்து வலியுறுத்துற விஷயம், ஒரு தேசிய கட்சிக்கு இந்த சிக்கல் இருக்க தான் செய்யும் அப்படிம்பாங்க. ஆனா இப்போ அதுலேருந்து சற்று மாறுபட்டு நாங்க முதல்ல தமிழன் அப்புறம் இந்தியன் அப்படிங்கிற மாதிரியான கோஷங்கள் எல்லாம் இப்போ சமீபத்தில் முன்வைக்கிறாங்க. இந்த தேசிய கட்சிகளோட இந்த நிலைப்பாடை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, அது காலத்தின் நிர்பந்தம். அது நீங்க வந்து தேசிய கட்சிகள் என்பது அந்தந்த மாநிலங்களில் பிராந்திய கட்சிகளாகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு அந்த அளவுக்கு அதுக்கு அவங்களுக்கான நிர்பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை செய்ய தவறினதால தான் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தோத்து இருக்குது தமிழ்நாட்டில். 36-89 தனியாக நிற்கும் போது கூட 26% இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்று 4%க்கும் கீழாகத்தான் வாக்கு வங்கி இருக்கிறது என்றால், பிராந்திய கட்சிகள் எந்த உணர்வுகளையும் எந்த மக்கள் பிரச்சனைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்களோ பிரதிபலிக்கிறார்களோ அதை செய்ய தவறியதுதான் வந்து அவர்களுடைய இந்த மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். அதை அவர்கள் உணர்ந்து இப்பொழுது பிராந்திய கட்சிகளின் குரலை எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அது அவ்வளவு சுலபமாக எடுப்படாது. ஏன்னா நீங்க தேசிய கட்சிகளோட எல்லா தேசிய கட்சிகளுக்குமே, காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், லெஃப்டா இருக்கட்டும், அவங்க வந்து பிராந்திய கட்சிகளின் குரலை வந்து பெரிய அளவில் எதிரொலிக்க முடியாது. வேணா லெஃப்ட் வேணா எதிரொலிக்கலாமே தவிர பிஜேபியோ காங்கிரஸோ வந்து, உதாரணத்துக்கு வெளியுறவு கொள்கைன்னு எடுத்துக்கோங்களேன், இலங்கை பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கையில வந்து நீங்க வந்து மத்திய சர்க்கார் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களோட கொள்கையை தான் இங்க வந்து இவங்க பேச முடியும். இவங்க தனியா ஒரு ஆவர்த்தனம் பண்ண முடியாது. அப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சரிவை நோக்கி தான் அது போகும். ஆனால் தேர்தல் நிர்பந்தங்களின் காரணமாக இன்று இவர்கள் இதை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனா என்னன்னா, அது டிவிடெண்ட் கிடைக்காது உங்களுக்கு. அப்படி பேசினாலும் திமுக அண்ணா திமுக கிடைக்கூடிய டிவிடெண்ட் வந்து இவர்களுக்கு கிடைக்காது. இதுதான் வந்து இந்த செட்டப்போட விசித்திரமான ஒரு
அம்சமாக நான் பார்க்கிறேன். திரு மணி சொன்ன மாதிரி வைக்கக்கூடிய கூட்டணிகள் அப்படிங்கிறது கொள்கை அளவிலான கூட்டணி கிடையாது, சீட்டுகளின் அடிப்படையிலான கூட்டணி தான். நீங்க எதேச்சிகாரம் இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட கொள்கைகள் அளவுல மாறுபடுகிற போது, இப்ப உதாரணத்துக்கு திமுகவும் காங்கிரஸும் இருந்தாங்கன்னா ஈழப் பிரச்சனையில இருவருக்குமான பார்வைகள் வேறு வேறு அப்படின்னு வருகிற போது அங்க எப்படி ஒரு நிலையான ஒரு ஆட்சியை அவங்களால கொடுக்க முடியும் நம்ம எதிர்பார்க்கணும். அதுக்காக தான் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவைன்றோம், கொள்கை வழியிலான செயல் திட்டம் தேவைன்றோம். இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அணி சேரணும். இப்போ இந்தியாவில் வந்து ஒரு மாநில கட்சிகள் இருக்கு, தேசிய கட்சிகள் இருக்கு. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சியாக தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. கொள்கை அளவில் இது சர்வதேச கட்சி. தேசிய உள்ளடக்கம் இருந்தாலும் சர்வதேசிய அரசியலாக இருந்தாலும் கூட அது மொழியை கடக்கணும்னு லெலின்னு சொல்லல, கம்யூனிஸ்ட் கட்சியோட மேனிஃபெஸ்டோல சொல்ல. மொழி தான் ஆதாரம், மொழி பேசுகிற மக்கள் தான் தேசிய இனம், தேசிய இனங்களை உள்ளடக்கியது தான் தேசியம். இந்தியாவே தேசிய இனங்களின் கூட்டு செய்வதான். எனவே நம்ம எங்க உலகத்தை நம்ம சிந்தித்தாலும் கூட நாம் நிற்கிற இடங்கள்ல இருந்தால் பேசியாகணும், உள்ளூரில் இருந்தாலும் பேசியாகணும். எனவே உள்ளூர் மொழியோடு உள்ளூர் கலாச்சார பண்பாடு கூறுகளுடன் மனித குலத்தின் பொது நலனை பேணுவதில் தவறில்லை, நாட்டின் நலனை பேணுவதில் தவறில்லை. அந்த கொள்கையை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். அது இன்னும் கொண்டு போய் சேர்க்க முடியல, மக்களை ஈர்க்க முடியல பெரிய அளவில். எதிர்காலத்தில் புதிய தலைமுறை ஒன்று தோன்றி இந்த கொள்கை ஏற்கும் என்ற நம்பிக்கையில தான் நாங்கள் அரசியல் பண்றோம். மத்தியில சாத்தியமாகிறது, பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல சாத்தியமாகிறது, தமிழகத்துல இதுவரைக்கும் சாத்தியமாகாமல் போனதற்கான காரணங்கள் எப்படி பார்க்கலாம்? இல்ல, தமிழக அரசியலை வந்து நீங்க வந்து இந்திய அரசியல்ல இருந்து இந்தியாவோட எல்லா மாநில அரசியலோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படுத்தி தான் பார்க்கணும். சினிமா துறையை சார்ந்தவர்கள் மட்டுமே கடந்த அரை நூற்றாண்டு காலமாக ஒரு மாநில அரசியலில் கோல் வச்சுவது என்பது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 72ல இருந்து பாத்தீங்கன்னா 3 பேர் தான் வந்து 69ல கலைஞர் வந்து இந்த 45 ஆண்டு காலத்தில் 3 பேர் தான் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக மாறி மாறி இருந்திருக்காங்க. எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு வந்து தனி மனித ஆளுமைகள் வந்து கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் வெறும் 3 பேர் மட்டுமே மாறி மாறி வருதுன்றது, ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவர் போன பிறகு அடுத்த 2 பேர் மாறி மாறி வருதுன்றது எங்கேயுமே கிடையாது. ஆகவே இது வந்து இது மிக மிக ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். எப்படி வந்து கலைத்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமே, இப்ப ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் மாற்றாக வந்த ஒரு விஜயகாந்த், அவரும் வந்து கலைத்துறையிலிருந்து தான் வருகிறார். அதே மதிமுக 93ல வெளியில வந்த வைகோவால வந்து வர முடியல, இடதுசாரிகளால வர முடியல. இது வந்து மிக மிக ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். இதற்கான புறச்சூழல் என்ன, அகச்சூழல் என்ன, இது கலாச்சார விழுமியங்கள் எதனால இப்படி வருது? எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இது போன்ற அரை நூற்றாண்டு காலம் நான் சொல்லுகிறேன் கலைத்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமே ஆட்சிக்கும் அவர்களுக்கான மாற்று என்பதும் அங்கிருந்தே வருவது என்பது எங்குமே இல்லை. இது என்னன்னு நமக்கு தெரியல. இது ஆய்வுக்குரிய விஷயம். இது ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆரோக்கியமற்ற தன்மையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த அளவுக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து ஒரு விதத்துல என்னை பொறுத்தவரையில் இது சிக்கனிங், அது நிச்சயமாக வந்து சிக்கனிங்காகத்தான் நான் பார்க்கிறேன். வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம், இப்பொழுதும் அதுவே தான், அந்த கதை தான் தொடர்கிறது என்றால் இது எங்க போய் நிக்குதுன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தையே வந்து ஏத்துக்க முடியல. இப்ப 2006 2011ல வெளிப்படையாக சொன்னால் மைனாரிட்டி அரசாக இருந்த கலைஞர் ஆட்சியில் காங்கிரஸ்காரர்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டபொழுது கலைஞர் என்ன சொன்னார்? சோனியா காந்தி கேட்கட்டும் நான் கொடுக்கிறேனார். அவருக்கு அந்த அகாமடேட்டிவா அவர் வந்து இருப்பாரு, ஆனாலும் வந்து ஆட்சியில பங்கு கொடுக்க அவரே மறுத்தார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும் காலங்களில் எப்படி போகும் நமக்கு தெரியாது. ஆக நீங்க இந்திய அரசியலை ஒரு மாதிரியும் எல்லா மாநில அரசியலை ஒரு மாதிரியும் தமிழக அரசியலை வேறு மாதிரியும் தான் நாம் பார்க்க வேண்டும். இது போன்று சினிமா துறையை சார்ந்தவர்களுடைய நுகத்தடியில் ஒரு மாநில அரசியல் இருப்பது என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. தமிழகத்துல கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க அப்படின்னு மணி சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்னது கலைத்துறையை சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு அவர் அந்த நோக்கத்தில் அவர் சொல்லல. அது நல்லா புரியுது, அதை நான் முன்மொழிகிறேன். ஆனால் ஒரு அரசியல் வேணும். ஒரு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் அதற்கு அடித்தளமிட்டார்கள். அந்த கொள்கை வழியிலே தொடர்ந்திருந்தா பரவாயில்ல, ஆனால் அந்த கொள்கையில நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு. ஆனாலும் கூட அவர்களிடமே ஆட்சி அதிகாரம் மாறி மாறி வருது. அது அவ்வளோ நல்லதல்ல. பல கட்சி இயங்கும் முறையில் ஒரு நாட்டில் ஒரு பல கட்சிகளுக்கும் அது கூட்டணியாக சேர்ந்த ஆட்சி முறை என்பது நல்லது. அதை பற்றி சிந்திக்கணும். ஜனநாயகத்திற்கு இன்னும் வலுவூட்டும். உலகத்துக்கு எங்கு பொருந்துகிறதோ இல்லையோ, இந்தியாவுக்கு பொருந்தும், தமிழகத்துக்கு அது பொருந்தும். இது ஒற்றை ஆட்சியினுடைய அந்த சர்வாதிகாரத்தன்மையில் இருந்து இப்போ இந்த தமிழ்நாட்டு முதல்வருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பியூரோக்ராட், ஒரு பெரிய அதிகார தோரணை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒரு தனித்த கட்சி, அது ஒரு வெல்ல முடியாத கட்சி என்பது போல் இருக்குது. அது ஜனநாயகத்துக்கு நல்லது, எந்த கட்சிக்குமே நல்லதல்ல. பல கட்சி இயங்கும் முறையில் பல கட்சிகளுக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிப்பது நல்லது. அந்த அதிகாரமும் கொள்கை வழியாக இருந்தால் இன்னும் நல்லது. பூரண மதுவிலக்கு என்பது காணல் நீர் கனவு அப்படின்னு தமிழக முன்னாள் டிஜிபி வைகுந்த் பேசியிருக்கிறாரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது சாத்தியமே இல்லையா? நிச்சயமாக சாத்தியமில்லை, தேவையற்றது என்பது என்னுடைய கருத்து. நான் பலமுறை இந்த அரங்கத்தில் அதை நான் சொல்லியிருக்கேன். இந்த பிரச்சனையை பற்றி இன்று போராடுபவர்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்து போராடுகிறார்கள், நான் மறுக்கவில்லை. அதில் பலர் சுயநல அரசியலுக்காக போராடினாலும் பலர் வந்து அதில் வந்து மக்கள் நலன் சார்ந்து போராடுகிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனையோட முழு பரிமாணத்தை புரிந்து கொள்ளாமல்
அது என்னன்னு தெரியாம தான் இருக்கவங்க தான் வந்து மதுவிலக்குன்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுவது வந்து பொருளாதாரம் உலகமயமாவதற்கு முன்பாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகின் பல நாடுகளிலும் சோதித்து பார்க்கப்பட்டு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சோதித்து பார்க்கப்பட்டு தோற்று போன ஒரு விஷயத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச பொருளாதார சூழலில் பொருளாதாரம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த சூழலில் முழு மதுவிலக்கு என்பது அறவே சாத்தியமற்றது. ஒருவேளை அகில இந்திய அளவில் நீங்கள் அதை கொண்டு வந்தீர்கள் என்றால் வேண்டுமானால் ஓரளவு நீங்கள் சாதிக்கலாமே ஒழிய ஒரு மாநிலத்தில் கொண்டு வருவது என்பது முழு தோல்வியை தழுவும் என்பது என்னுடைய கருத்து. பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா ஒன்றுமே பண்ண முடியாது எந்த கவர்மெண்ட் வந்தாலும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து கலைஞர் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஜெயலலிதா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இவர்கள் பண்ணுவது மதுவை விற்பதை தாண்டி மதுவை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் நாம் தடுக்க வேண்டும். முழுக்க முழுக்க அதுதான் பிரச்சனையை ஒழிய மது அளவில் பிரச்சனை என்பது இல்லை என்னை பொறுத்தவரையில். ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழலை வந்து ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று வந்து பொருளாதாரம் 30,000 கோடி என்பது, இன்னொன்று வந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய தனிமனித உளவியல் சார்ந்த விஷயங்கள். அது காலகாலமாய் கற்பகோடி காலமாய் இருக்கக்கூடிய விஷயம். அது நீங்கள் இந்த 30,000 கோடிக்கான வருவாயை ஈட்டலானே கூட வச்சுக்கோங்களேன். சில பேர்லாம் வந்து அதற்கான மாற்று வழியெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமான பிரச்சனையே கிடையாது. பொருளாதார பிரச்சனை என்பது ஒரு பிரச்சனை தான். அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய வேறு பல பரிமாணங்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டவர்களுக்கு தான் வந்து அது எந்த அளவுக்கு வந்து ஒரு மாய கனவு என்பது புரியும். ஆகவே நாம் இன்று செய்ய வேண்டியது என்னன்னா, ரொம்ப அக்ரெசிவாக பண்ண வேண்டியது என்னன்னா, முதல்ல வந்து கடைகளோட எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கணும். பாரை வந்து ஷட் டவுன் பண்ணணும். டோட்டலாக பாரை ஷட் டவுன் பண்ணணும். தரமான மது வகைகளுக்கான ஏற்பாடுகளை இவங்க செய்யணும். எல்லாத்தையும் விட முக்கியமாக அரசாங்கம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதை தடுக்கணும். இதுதான் செய்ய முடியுமே தவிர இவர்கள் இன்னைக்கு நம்ம முந்தி பேசின மாதிரி பெண்டுலம் வந்து கடிகாரத்தோட பெண்டுலம் நடுப்புற நின்னாதான் கடிகாரம் ஆரோக்கியமாக இயங்குறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு எண்டில் இருக்குது. அது ரெக்லெஸ் ப்ரமோஷன். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 2க்கு போய் நிற்க போகுது அது மதுவிலக்கு. அதற்கு பிறகு சில மாதங்களோ சில ஆண்டுகளோ கழித்து நடுப்புற வந்து நிற்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்க முடியுமே தவிர பூரண மதுவிலக்கு என்பது வந்து பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிச்சயமாக உதவாது. வேண்டுமானால் சொற்ப காலம் அது ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். அது உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இதை விட அதிகப்படியான பிரச்சனையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ மணி சொன்ன மாதிரி தான் வைகுந்தம் அந்த கட்டுரையில் சுட்டி காமிச்சிருக்கிறார். அமெரிக்காவை உதாரணத்துக்கு எடுத்து 13 ஆண்டுகள் அங்கே வந்து அமலில் இருந்தது. ஆனால் கணக்கில் அடங்காத குற்றங்கள் பெருகுச்சு. உரிமம் இல்லாமல் கூட துப்பாக்கியெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு அவர் சுட்டியிருக்கிறார். இப்போ இதுதான் நடக்குமா? இல்லை, உலகம் முழுவதும் சில கட்டாயத்தின் பேரில் அப்படி பண்ண முடியும். கொஞ்சம் சவுதி இது போன்ற இடங்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு வாழ்க்கை யதார்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒன்று தான். அது கல்ச்சர் ஆகாமல் அது உலர்ந்து உதிர்ன ஒரு மனித மனங்கள் இருந்து அது வரைக்கும் உலகம் முழுக்க அது இருக்கத்தான் செய்யும். எனவே அது நீடிக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு ஒரு இடையூறுகள் நெருக்கடிகள் தந்தாகணும். படிப்படி அடுத்த தலைமுறையை கவனத்தில் கொண்டாவது. உடலுக்கும் உயிருக்கும் தீங்கான ஒன்று எதன் பொருட்டும் நியாயம் கற்பிக்க முடியாது. மது உடலுக்கும் உயிருக்கும் தீங்கானது தான். எனவே மெல்ல மெல்ல உலகம் முழுவதும் இருக்கிறது, அதை அமுலாக்குவதில் நெருக்கடி இருக்கிறது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட தமிழ் சமூகம் என்ன பண்ணணும்னா ஒரு நெருக்கடியை தரணும். ஒரு குறைந்தபட்சம் அது கிடைப்பதற்கு ரொம்ப கடினம், அது குடித்தால் நல்லதல்ல, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பது போன்ற ஒரு கலாச்சார மேன்மைகள் உயரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அரசே முன்மொழிகளை பண்ணணும். அதற்கு மாறாக அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை வைத்து ஒரு சுயசார்பில் அடைய வேண்டிய ஒரு பொருளாதாரத்தை வந்து இந்த மது குடிப்பதிலிருந்து பெறுவது என்பது நல்லதல்ல. அது ரொம்ப பெரும் ஆபத்து கொண்டு செல்லும். எனவே சிந்திக்கணும். பெரிய அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, இது சம்பந்தமான பெரிய விற்பனர்கள் சொல்வதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எப்படி நேரங்களை எப்படி ஒழுங்கமைப்பது, எப்படி படிப்படியாக குறைப்பது, மாணவர்கள் இளைஞர்கள் அதன் பக்கம் போகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி என்பதற்கு ஒரு இலக்காக தான் பூரண மது விலக்குன்னு சொல்கிறாங்க. சொல்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு அரசு படிப்படியாக எல்லாவற்றையும் கைவிட வேண்டும். ஒரு கல்வியில், இப்போ நமது பண்பாட்டு பழக்க வழக்கங்களில், அந்த கூறுகளில் மதுவின் பக்கம் திரும்பாத ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கணும். அதற்கான முயற்சிகள் செய்யணுன்றதான் அதில் அடங்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். இவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அப்படிங்கிற அடிப்படையில் காவல்துறை சந்திக்கக்கூடிய சவால்களையும் நிறைய சுட்டி காட்டியிருக்கிறார். ஆமாம், நான் அவர் படித்தேன். அவர் வைகுந்த எடுத்துனதை படித்தேன். அவர் வந்து அவர் தரவுகளை சொல்கிறார். ஆனால் அதில் ஆழம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆனவர், ஒரு ரொம்ப நேர்மையான அதிகாரி. அவரோட இன்றைய தினமணி கட்டுரையில் வந்து அந்த கட்டுரையில் எனக்கு வந்து படிக்கும் பொழுது ஆழம் அதிகமாக இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகளை போட்டால் கள்ளசாராயத்தை வந்து கட்டுப்படுத்தலாம், ஒழிக்கலாம்லாம் பேசுகிறாரு. அபத்தமாக இருக்குது. அது முடியவே முடியாது. 1964 EPWல வந்து ஒரு தலையங்கம் வந்து மகாராஷ்டிராவில் ப்ரொஹிபிஷனை லிஃப்ட் பண்ணும்போது அவங்க வரவேற்று தலையங்கம் எழுதினாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்னைக்கு மதுவிலக்கு வந்ததோ உடனடியாக கள்ளசாராயமும் கள்ளசாராயத்தை தொடர்ந்து வரக்கூடிய கிரைம் சிண்டிகேட்டும் வந்துடும். உலகம் பூரா இருக்கக்கூடிய விஷயம். இதை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுவது என்னன்னா, உங்களுக்கு வந்து பொருளாதாரம் உலகமயமாவதற்கு முன்பு இருந்த விஷயம்.
இன்னைக்கு வந்து ஒரு பொருளை ஒரு மனிதன் நுகர்வதற்கோ அனுபவிப்பதற்கோ அவன் ஊர்ல அது கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. இ காமர்ஸ் மூலமா நீங்க வாங்கலாம். அதுதான் இ காமர்ஸ்ன்றது. இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன. ஆகவே இது வந்து அவர் வைகுந்து சொல்லி இருக்கிறது வந்து நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை வைத்தோ அல்லது வந்து கடுமையான சட்டங்களை வைத்தோ அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. அவரே அதை ஒத்துக்கிறாரு. 1% தான் வந்து எங்களால நிரூபிக்க முடிஞ்சதுன்றாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து ரவி ஆர்மம் என்ற ஒரு காவல்துறை இறந்து போனார். அவர் என்கிட்ட சொன்னார், அதாவது வந்து எந்த ஒரு போலீஸ் அதிகாரியுமே வந்து தன்னுடைய மாவட்டத்தில் எஸ்பியா இருக்கவர் வந்து மது விலக்கை விரும்ப மாட்டார். ஏன்னா 24 ஹவர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கள்ளசாராயத்தை தடுப்பதிலேயே அவருடைய கவனம் போய்விடும். ஆகவே இது வந்து மிகவும் சிக்கலான ஒரு பிரச்சனை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை, நீங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் டெல்லியில, பாம்பேல, கல்கட்டால, சென்னையில 4 ஊர்லயுமே மதுபானங்கள் கிடைக்கின்றன. மற்ற 3 மாநிலங்கள்ல பெருநகரங்கள் இல்லாத கோரிக்கை திடீரென்று தமிழகத்தில் வந்ததற்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா அரசாங்கத்தோட மிக தவறான மது கொள்கை தான் காரணமே ஒழிய மது அல்ல. இது என்னுடைய கருத்து. ஏன்னா இவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறது, டார்கெட்டை அச்சீவ் பண்ணாதவன வேலையை விட்டு தூக்குறது, சஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து எந்த ஊர்ல நடக்கும்? 1 கிலோமீட்டர்ல 7 கடை 24 ஹவர்ஸ் விற்கிறாங்க. காலையில 10லேருந்து 10ன்றது அரசாங்க டைம். ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து 108 ஆம்புலன்ஸ் கிடைக்குதோ இல்லையோ 24 ஹவர்ஸ் சேவைக்கு மது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டும். நீங்கள் அதை பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாம இவங்க வந்து கடை முன்னால நின்று ஆர்ப்பாட்டம் போட்டு மது விலக்கு வந்துடாது, கடையை உடைச்சு மது விலக்கு வராது. அப்படிதான் நான் பார்க்குறேன். நேர்மையான அதிகாரிகளை தமிழகம் முழுவதும் நியமனம் செய்ய முடியுமா? பிராக்டிக்கலா அது வந்து முதல்ல வந்து கன்வீனியன்ட்டா இருக்குமா? நடைமுறைப்படுத்த முடியுமா? ஏற்கனவே மதுவிலக்கு அமலில் இருக்கும்போது பதிவான வழக்குகளோட எண்ணிக்கையெல்லாம் சொல்றாங்க 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள்னு. எந்த அளவுக்கு இது நடைமுறை சாத்தியம்? அதான் ஒரு நேர்மையான தலைவர் ஒருவர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நேர்மையான ஒரு அதிகாரி இருந்தால் போதும் என்பது போல. நேர்மையான அதிகாரிகள் தேவை, தலைவர்கள் தேவை. அதனாலேயே மாறுதல்கள், மாற்றங்கள் வந்து விடாது. ஒரு நேர்மையான கொள்கை தேவைப்படுகிறது, லட்சியங்கள் தேவைப்படுகிறது, பயணங்கள் தேவைப்படுகிறது. அது இல்லாமல் எப்படி முடியும்? 1-2 காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா ஏன் லஞ்சல் தொடருது? முறைகேடுகள், தவறுகள் ஏன் தொடருது? எனவே காவல்துறையினுடைய அந்த கொள்கை சரியில்லை. நம்ம அதை தாங்கி நிற்கிற நமது அரசாங்கத்தின் கொள்கை அதை விட மோசமாக இருக்குது. எனவே ஒரு ஒட்டுமொத்தமான மாற்றங்கள் தேவைப்படுகிறது, ஒரு வளர்ச்சி நோக்கிய மாற்றங்கள். எல்லாமே மனித குலத்தினுடைய பொது நலன் சார்ந்து இருக்கணும், மக்களின் விருப்ப ஆர்வங்களை சார்ந்து இருக்கணும். அப்படி சிந்திக்கணும் ஒரு அரசாங்கம். வெறும் லாபத்தை சார்ந்து நம்ம அரசாங்கத்தினுடைய கஜானா நிரம்பணும், இதை சார்ந்து ஒரு கொள்கையை வகுத்தா அப்படி தான் போகும். அரசாங்கம் கொஞ்சம் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கணும். இல்லை இப்போ பள்ளிக்கூட மாணவர்கள் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் குடிக்கிற மாதிரி, அச்சமில்லாமல் குடிக்கிற மாதிரி சூழல் ஏன் வந்தது? எங்குமில்லாமல் மிக சாதாரணமான கடைகள், ஒரு சாதாரண நுகர்பொருளை வாங்குற மாதிரி இதையும் வாங்கிக்கலாம், இதை குடிக்கலாம், யாருக்கும் அச்சப்பட தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் அரசே உருவாக்கலாமா? அதற்குன்னு சில இடங்கள்லாம் இருக்கு. அதை பற்றியாவது கொஞ்சம் சிந்திக்கணுன்ற அரசாங்கம். அப்புறம் அரசியல் கட்சிகளை கருத்தறியணும். இது சம்பந்தமாக பேசுகிறவனுடைய கருத்து என்ன செய்யலாம் இந்த அரசு, எது சாத்தியம் அப்படின்னாச்சும் கேட்கணும். இல்லை ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒரு மன்னர் போலவும் ஒரு பெரிய ஒரு நாட்டினுடைய அதிகாரம் எல்லாம் தன் கரங்களில் இருப்பது போன்றுதான் முதல்வர் நடந்து கொள்கிறாரே தவிர குறைந்தபட்சம் அரசியல் கட்சிகளை மதிக்கிறாரா? இவ்வளவு இயக்கங்கள் நடைபெறுகிறது, இவ்வளவு குரல் கேட்கிறது, ஒரு சட்டமன்றத்தை கூட்டலாம், இல்லை எதிர்கட்சிகளை கூட்டலாம். என்ன பிரச்சனை? இது அரசாங்கத்தினுடைய பிரச்சனை இப்படி இருக்கு, நீங்க என்ன கருதுகிறீர்கள், என்ன செய்யலாம்னு கேட்கலாம் அல்லவா? ஆனால் அப்படி இல்லை. ஒரு தமிழகத்தின் முதல்வர் என்பதற்கு மாறாக ஒரு தேசத்தின் மன்னர் போன்றோ ராணி போன்றோ தான் இந்த அம்மையார் நடந்து கொள்வதாக நான் கருதுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கூட்டணி ஆட்சி கொள்கை விளக்க மாநாடு இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிற திருமாவளவன் வந்து, அதிகாரம் ஒரே இடத்தில் குவிந்தால் அது எதேச்சிகாரமாக எளிய மக்களின் மீது மேலாதிக்கம் செலுத்துகிறது. எனவே எளிய மக்கள் அதிகார வலிமையற்றவர்களாக தொடர்ந்து நசுக்கப்படுகின்றனர். இதை தவிர்க்க எளியோரை வலியோராக மேம்படுத்துவதற்கு அதிகார பகிர்வு அவசியமானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான தேவை இன்னைக்கு மட்டும்தான் இருக்கா? இல்லை, அவர் திரும்ப சொல்லியிருக்கிறது கரெக்டு தான். உயர்ந்த விஷயங்களை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் கள நிலவரம் என்னன்னு பார்க்கணும். இதை வைக்கக்கூடிய, இந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய அந்த கட்சி அல்லது அவர்களுடன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளோட ஆக்சுவல் வாக்கு சதவீதம், உண்மையான வாக்கு சதவீதம் என்ன என்பது புரிந்தால்தான் இது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லையான்னு தெரியும். ஒன்று, கொள்கை அளவில் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பது. 2வது, அதனுடைய சாத்தியக்கூறு. கொள்கை அளவில் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். திரும்ப சொல்வதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏனெனில் இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நண்பர் சொன்ன மாதிரி பல இனங்கள், பல மொழிகள், பல கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் வந்து எந்த ஒரு கட்சியிடமும் நம் தனி அதிகாரத்தை கொடுப்பது என்பது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. அதுவும் தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது ஒரு தனிநபரிடம் அதிகாரங்கள் குவிவது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தகர்க்கப்படுவது என்பது உண்மையிலே நல்லது ஜனநாயகத்திற்கு. ஆகவே கொள்கைகளில் இது வரவேற்கத்தக்கது. 2வது, அதனுடைய சாத்தியக்கூறுன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. ஏனெனில் இந்த மாநாட்டில் பேசக்கூடிய தலைவர்கள், மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய கட்சிகள், இவருடைய வாக்கு சதவீதம் என்று பார்த்தீர்கள் என்றால் இவங்க எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா கூட வந்து 5% கீழே தான் வருது. கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம்.
வேற அதிமுகவோட வாக்கு வங்கி என்பது என்ன, திமுகவோட வாக்கு வங்கி என்பது நமக்கு தெரியும். ஆகவே இது வந்து குறைந்தபட்சம் இவர்கள் வந்து ஒரு தேர்தலையாவது இவர்கள் தியாகம் செய்தார்கள் என்றால் இவர்கள் நினைக்கக்கூடிய, கனவு காணக்கூடிய, விரும்பக்கூடிய, ஆசைப்படக்கூடிய அந்த கூட்டணி ஆட்சி என்பது மலரலாம். எல்லாமே வந்து ஆர்ட் ஆஃப் பாசிபிள். விபி சிங் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் இஸ் ஆன் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். உன்னால வந்து முடிஞ்சதுன்னா நீ செய்யலாம், அவ்வளவுதான். ஆனால் உன்னுடைய வாக்கு வங்கி என்பது என்ன என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை வைத்து பார்க்கும்போது இதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த தேர்தலில் குறைவாக இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம திருமாவளவன் பேசுறாருன்னு எடுத்துக்கலாமா? இல்லை நல்லா தான் பேசியிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் நீங்கள் அரசியலில் மட்டும், அரசியலும் சரி வாழ்வியலும் சரி, ஒரு நிமிடமே பெரும் மாறுதலை கொண்டு வந்துடும், புரட்டி போட்டுடும். எனவே நேற்று வரை ரொம்ப வாக்கு சதவீதம் பெற்றிருந்த பெங்காலில் லெஃப்ட் குறைஞ்சிருக்கு, வாக்கு சதவீதத்தில் ரொம்ப குறைவாக இருந்த திரிணாமுல் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. எனவே நாளைக்கு சூழல் வேற மாதிரி புரட்டி போடலாம். அதிமுக ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போகலாம், திமுக குறைஞ்சு போகலாம். இந்த மாதிரி ஒரு கூட்டணி சேர்கிறவர்கள் கரம் ஓங்கலாம். ஆனால் இன்னைக்கு சுதந்திர கொண்டாட்டங்களை நாம் இருக்கிறோம். அவர் சொன்னதில் ஆழ்ந்த பொருள் இருப்பதாக நான் கருதுகிறேன். நமது இந்திய விடுதலை போராட்டத்தின் போது ஒரு பிரகடனத்தை நாம் சொன்னோம். விடுதலைக்கு பிறகு அரசியல் சாசனத்தின் முகவுரையில் நாம் அதை சேர்த்தோம். என்னன்னாக்கா, இன்று முதல் நாட்டினுடைய செல்வ வளங்கள் அதிகாரங்களுக்கு நாட்டு மக்கள் கூட்டுரிமை பெற்றவர்கள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. ஒரு பூகோள எல்லையும் அப்புறம் தேசத்தின் எல்லைகளையும் கொண்டிருக்கிற எல்லா மதங்களுக்குமான ஒரு நாடாக இந்திய நாடு விளங்கும் அப்படின்னு அந்த பிரகடனம் அப்படி தொடரும். அதில் சொல்லப்பட்ட வரி இது. நமது முன்னோர்கள், நமது அரசியல் சாசனம் நாட்டு மக்களுக்கு அளித்த உறுதிமொழி அது. இன்று முதல் செல்வ வளங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அப்படின்னா தலித் மக்கள், பழங்குடிகள், ஏழை குடியானவர்களுக்கெல்லாம் என்ன அதிகாரம் இருக்கிறது இந்தியாவில்? அதிகாரத்தின் பக்கம் அவங்க போயிருக்கிறாங்களா? சரி, செல்வ வளங்களின் பக்கமாச்சும் திரும்பி பார்க்க முடியுமா அவர்களால்? அல்ல. செல்வ வளம் எங்கேயோ குவிந்திருக்கிறது, அதிகாரம் எங்கேயோ குவிந்திருக்கிறது. அது நமது முன்னோர்கள் நமது அரசியல் ஜனநாயகத்திற்கு, பிரகடனத்துக்கு, விடுதலை சுதந்திரத்தினுடைய நோக்கங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அது பேர் ஆபத்து. எனவே அவர் சொன்னது நல்லதுதான், அது முன்னெடுக்கணும்னு நான் கருதுகிறேன். இந்தியாவுக்கு அது பொருந்தும், தமிழகத்துக்கு மட்டுமல்ல, முன்னெடுக்கணும். ஆனால் அதில் கொஞ்சம் கொள்கை வழி வேணும். வெறும் கட்சிகள்லாம் கூடிய அதிகாரத்தை கைப்பற்றி விடுவதல்ல. அந்த கட்சிகளுக்கெல்லாம் என்ன கொள்கை, என்ன திட்டம் என்பதுடன் அதை சேர்த்துக்கொள்ள, அதை அது உள்ளடக்கியிருப்பார். கொஞ்சம் அறிவில் சிறந்தவர், அரசியல் தெரிந்தவர், களமாடுகிறவர், அதையும் சேர்த்து சொல்லியிருக்கார் இருப்பதாக தான் நான் கருதுகிறேன். அதிகாரம் ஒரு இடத்துல குவிஞ்சா எதேச்சிகாரம் வந்துடும் அப்படின்னு சொல்றோம். எளிய மனிதர்களும் அதிகாரத்துக்கு வந்து அந்த தவறு நடக்காதுன்னு பாக்குறீங்களா? இல்ல, அங்கேயும் அது தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதான் வீரபாண்டியன் சொன்ன மாதிரி அது வந்து கொள்கை வழி சார்ந்த அரசியலாக இருக்கணும், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கணும். இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, சமகால உதாரணத்தை பாத்தீங்கன்னா 2004 2009 ஃபர்ஸ்ட் யூபிஏ கவர்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து லெஃப்ட் கூட இருந்தாங்க. அதனாலதான் 2வது தடவை அவங்க ஜெயிச்சாங்க. அந்த 2008 நியூக்ளியர் பில்லுல வந்து 123 அக்ரிமெண்ட்ல இவங்க வெளியில வராங்க. அதுக்கு பிறகு போயிடுது, அவங்க தோத்துடுறாங்க. அந்த 5 ஆண்டு காலம் வந்து எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. 2004 வந்து அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை, காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்குறதுக்கு இடதுசாரி கட்சி தலைவர்களும் காங்கிரஸ்ல இருந்து பிரணாப் முகர்ஜி குறிப்பாக வந்து சில மாதங்கள் உழைத்தார்கள் அதற்காக. அதற்கு பிறகுதான் வந்து அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் அந்த 5 ஆண்டுகள்ல நிகழ்த்தப்பட்ட எவ்வளவோ சாதனைகளுக்கு என்னை பொறுத்தவரையில் சொல்லுவேன் நான் வந்து அது அந்த செயல் திட்டம் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் 100 நாள் வேலை திட்டம் எல்லாமே, தகவல் பெறும் உரிமை எல்லாமே, இதை தவிர பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. 2009 என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். லெஃப்ட் இல்ல, காங்கிரஸ் வந்துடுறாங்க. அப்ப வந்து மம்தாவோட ஆதரவோ என்னமோ தேவைப்படும் போது அவங்க மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு அவங்க சொல்லும் போது எடுத்த எடுப்பிலேயே அதை வெட்டி வீழ்த்தியது காங்கிரஸ். ஏன்னா இந்த 5 வருஷம் லெஃப்ட் கிட்டப்பட்ட அனுபவம் அவங்களுக்கு வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒத்துக்கிட்டா அது எந்த அளவுக்கு சிக்கல், பிக் பிசினஸ், பிக் கார்பரேட்ஸோட செயல் திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கு அது எந்த அளவுக்கு தடைக்கல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்த எடுப்பிலேயே வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாம் எதையும் நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு 2009 அவங்க சொன்னாங்க. சொல்லி அதை முளையிலேயே கிள்ளி எறிந்தார்கள். அதோட விளைவு என்ன ஆச்சுன்னு தெரியும். 2014 அவங்க தோத்தாங்க. ஆகவே எளிய மனிதர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆபத்து இருக்கிறது. ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் இது போன்ற குறைந்தபட்ச செயல் திட்டங்கள், அவர் சொன்ன மாதிரி வந்து இப்ப இந்த 5 கட்சிகளே நாளைக்கோ அல்லது அடுத்த தேர்தலோ அதற்கு அடுத்த தேர்தலில் இவர்கள் ஒருவேளை ஆட்சியை நிர்மாணிக்கக்கூடிய அளவில், செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவில் இருக்கிறார்கள் என்றால் இவர்களிடம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லை என்றால் அப்ப நீங்க சொன்ன தவறுகள் எல்லாம் அவங்க நிகழும். ஆகவே கொள்கை வழி சார்ந்த அரசியல் நோக்கிய பயணம் இது. அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில வந்து அது சாத்தியம். அதாவது வந்து இப்ப வந்து அது கண்ணுக்கட்ட தூரம் வரைக்கும் வெளிச்சம் இல்லைன்னு நான் பாக்குறேன். ஆனா அந்த நோக்கம் உயர்வான நோக்கம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்து கடைசி நேரத்துல, தேர்தல் நேரத்துல காணாமல் போகலாம். கலைஞர் வந்து ஒரு அழைப்பு விடுத்தாரோ, ஜெயலலிதா ஒரு அழைப்பு விடுத்தாலோ என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி. ஆக அதை வைத்து பார்க்கும்போது இன்னும் சொல்ல போனா திமுகவை விட தமிழறி மணி அதை சொல்லிதான் வெளியே போயிருக்காரு. கரெக்ட். அவர் சொன்ன கலைஞரை விட ஜெயலலிதா வந்து இவர்கள் வந்து இந்த கூட்டணி, இந்த ஆட்சியில் பங்கு, இந்த கோஷங்கள், இந்த கோரிக்கைகள், இந்த மாநாடுகள், இது எல்லாமே வந்து சஸ்டைன் ஆகுறதுன்றது என்னை பொறுத்தவரையில் ஜெயலலிதா கையில தான் இருக்குது. அவங்க இன்னும் கொஞ்சம் அகாமடேட்டிவா இருந்தாங்கன்னா
இது வந்து நீர்த்து போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக எனக்கு தெரிகின்றன. எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வந்தா எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும், அவங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய சமுதாய நிலை உயரும் அப்படிங்கிறது அந்த கட்சிகளுடைய எண்ணம். அதன் அடிப்படையில் தான் அந்த கோரிக்கையை அவங்க வலியுறுத்துறாங்க. இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளும் அதை தானே செய்யறாங்க. இப்ப சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக ஒரு சிறுபான்மையினர் தான் நியமிக்கிறாங்க. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக அந்த எளிய மனிதர்களை தான் நியமனம் செய்யறாங்க. ஏன் அங்கெல்லாம் சாதிக்க முடியாததா இந்த கட்சிகள் போய் சாதிக்க போறாங்க? இல்லை, நீங்க அப்படி இல்லை. நான் சொல்றது, ஒரு மனிதரை கொண்டு வந்து ஒரு பிரிவை சேர்ந்தவர் ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டாரு, அமைச்சர் ஆயிட்டாருனாக்கா அந்த பிரிவு மக்கள் எல்லாம் மேம்பட்டு விடுவார்கள் என்பது அர்த்தம் இல்லை. இதன் பொருள் என்னன்னா, எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதனுடைய பொருளே வாழ்க்கையிலிருந்து துவங்கணும். கல்வியில் அவர்களுக்கு என்ன இடம், சுகாதாரத்தில் அவருக்கு என்ன இடம், நிலம் சார்ந்த அவர்களுக்கு என்ன இடம் இருக்கு, செல்வ வளங்கள் அவர்களுக்கு என்ன இடம் இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. IPS, IAS, IFS, இந்தியா உலகத்திலே இல்லாத மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? நீங்க பாருங்க, சீனாவில் இந்தியாவோட ஒப்பிடுகிற போது சீனா இந்தியாவோட ஜனநாயகத்தில் ரொம்ப குறைந்த நாடுன்னு சொல்லுவாங்க. சரி, உண்மைதான். அரசியல் ஜனநாயகத்தில் இந்தியா தான் உயர்ந்தது. ஆனால் IPS, IAS, IFS என்று வருகிற போது அந்த உயர்ந்த அதிகாரங்கள் அங்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் பரவலாயிருக்கு. இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு தான், நம்ம அதை மறுக்கவில்லை. நாடாளுமன்ற ஜனநாயகம் கொண்ட நாடு தான். ஆனா இங்க IPS, IAS, IFS கணக்கெடுங்க, எவ்வளவு பழங்குடிகள், எவ்வளவு தலித் மக்கள் அப்படின்னு. சரி, நாட்டினுடைய நிலங்களை கணக்கில் எடுங்க, வங்கியில போட்டிருக்கிற நிதிகளை கணக்கில் எடுங்க. நீங்க சரி, அதிகாரத்திலே நீங்க துவங்கி கல்வி, சுகாதாரம் எல்லாத்திலும் நீங்க பாருங்க, எங்க இருக்காங்க? கடைகோடியில் இருப்பாங்க. சிறுபான்மை மக்கள் 16%, தலித் மக்கள் 16%, 8-9% பழங்குடி மக்கள். அவங்க என்ன நிலத்திலிருந்தே விரட்டடிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, உடை கிடையாது, ஆடை கிடையாது, இன்னும் உடுத்த பரிதவிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டில் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படியே வாழ்விலிருந்து மெல்ல 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 தள்ளி 3வது இந்தியாவுக்கு தள்ளிட்டாங்க. அங்க ஒரு வரைபடம் வரைய வேண்டியது, எல்லை கோடு வரைந்து இதான் அவங்க நாடுன்னு நாளைக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க போல் தெரியுது. இது ஏழைகளின் இந்தியா, வாழ்நிலை நாடு வந்தாச்சு. இது நடுத்தர மக்களின் இந்தியா, இது பணம் படைத்தவர்களின் இந்தியான்னு. அப்புறம் ஏழை மக்களின் இந்தியா எப்படியே இருக்கணுமா? அவர்கள் தான் அதிகாரம் தருகிறார்கள், அவர்கள் தான் செல்வ வளங்களை தருகிறார்கள், நாடு முன்னேறுவதற்கு அவர்கள் தான் முதுகெலும்பு. ஆனா அவங்க வாழ்க்கையிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதான கோரிக்கை அதில் அடங்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். வீரபாண்டியன் சொல்றதை அப்படியே ஏத்துக்கலாமா? கடந்த 10 ஆண்டுகள்ல எளிய மனிதர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கு. அவங்க கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு அப்படின்னு பல தளங்களையும் முன்னேறி இருக்காங்க. இதை தான் ஆதிக்க ஜாதியினர் பொறுத்துக்க முடியாம அவர்கள் மீதான வன்முறைகள் அதிகமா நடக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம். இவர் இன்னுமே அவங்களுடைய நிலை மேம்படவே இல்லைன்னு சொல்றாரு. இரண்டையும் எப்படி ஒப்பிட்டு இல்ல, அவர் சொல்றது உண்மைதான். அதாவது முன்னேற்றம் இருக்கிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் அது இன்னும் அதிகமாக இருந்திருக்க வேண்டும். அதே போல முன்னேறிய சமூகங்களின் மீது காலகாலமாய் ஆதிக்கம் செலுத்தி வந்த சமூகங்களோட பார்வை, உக்ர பார்வை விழுந்திருக்கிறது. இப்போ நேற்று நடந்திருக்கக்கூடிய, விழுப்புரத்தில் நடந்திருக்கக்கூடிய நீங்க சம்பவத்திலே பாருங்களேன். நீங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த தலித் மக்கள் அவர்கள் செலவு செய்து அவர்கள் முறையான அனுமதி பெற்று தேரை ஓட்டும் பொழுது அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதை எப்படி எப்படி இன்னைக்கு எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுது? அவங்க 2 சமூகத்தினருக்கும் சொந்தமான ஒரு இடத்துல போய் அங்க தேர்னு ஓட்டி அங்க சண்டை வந்தா கூட பரவாயில்ல. அவர்கள் தங்கள் சொந்த செலவில் தேரை நிர்மாணிக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தின் முறையான அனுமதி பெற்று, காவல்துறையின் முறையான அனுமதி பெற்று போகும்போதே கலவரம் வெடிக்கிறது என்றால் எப்படி? இப்போது அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு விளிம்பு நிலைக்கு மேலும் மேலும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு ரொம்ப நாள் நாம் எல்லோரும் அமைதியாக இருக்க முடியாது. பட் என்ன வழி? அது அங்கதான் சிக்கல் வருது. இது என்ன கொடுமைன்னா மக்களுக்கு யாரெல்லாம், நான் இப்ப இவர்கிட்ட கூட இடைவெளியில பேசிட்டு இருக்க போது சொன்னேன், யாரெல்லாம் மக்களுக்காக உண்மையான மக்களுடைய மக்களுடைய நலனுக்காக போராடுறாங்களோ அவர்களை மக்களே கேலி பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது எல்லா காலத்திலும் வரலாறு பூர்வமா அப்படிதான் இருந்திருக்குது. அதை மீறி தான் நம் போராட்டங்களை முன்னெடுத்தாக வேண்டும். நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கு நமக்கு இந்தியாவுக்கு தேவை சமூக ஜனநாயகம் தான் ரொம்ப முக்கியம். அரசியல் ஜனநாயகம் பெரிய அளவில் இருக்குது. நாளைக்கு பொருளாதார ஜனநாயகம் கூட இந்தியாவில் வெற்றி பெறும். சமூக ஜனநாயகம் தான். பிறப்பால் ஏற்றத்தாழ்வு பாராட்டி ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க பாருங்க, அந்த கொடுமைக்கு முடிவு கட்டணும். ஆனா நாடாளுகிற பெரிய கட்சியினுடைய தலைவரே ஜாதி சங்கங்களெல்லாம் திரட்டி, ஜாதி தலைவர்கள் எல்லாம் அழைத்து பகிரங்கமாகவே பிரகடனப்படுத்துறாரு. அறிவு கூச்சம் கொஞ்சம் கூட இல்லாம, ஜாதிகள் இருப்பது நல்லது, ஜாதிகள் நிலை பெறணும்னு. அங்க துவங்கி உள்ளூர் வரைக்கும், தருமபுரி வரைக்கும் இது கேட்குது. இங்க திண்டிவனம் வரைக்கும் அந்த குரல் கேட்குது. ராமதாஸ் டாக்டர், மருத்துவர், இவங்களாம் என்ன சொல்லணும்? ஜாதி பகுத்தறிவு அல்ல, அறிவியல் அல்ல, மெல்ல மெல்ல இந்த இடைவெளியெல்லாம் குறைந்து மனித குலம் ஒன்றா வரணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆனா ஜாதி நிலை பெறணும்னு சொல்றாங்களா? என்ன மருத்துவர்கள், என்ன அரசியல் தலைவர்கள்? இது தந்தை பெரியார் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரு, சிங்காரவேலர், அம்பேத்கர், அண்ணல் காந்தியடிகள், நமது முன்னோர்கள் எவ்வளவு பேர் பாடுபட்டாங்க. இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் மெல்ல மெல்ல குறைந்து மனித மனங்கள் கலாச்சாரப்பட்டு ஜாதி உலர்ந்து உதிரணும். அதற்காக தானே நமது முன்னோர்கள் பாடுபட்டாங்க. ஆனா ஜாதி நிலை பெறணும், இருக்கணும்னு சொல்றாங்க பெரிய பெரிய இந்த குருமூர்த்தி போன்றவங்க எல்லாம். அறிவு கூச்சம் கொஞ்சம் கூட இல்லையா? அது நான் என்ன ஜாதி பார்த்தோம்னா சொல்ல முடியுமா? ஜாதி மூலையில் இருக்கா, இதயத்தில் இருக்குதா, ரத்த நாளங்கள் ஏதாவது இருக்கிறதா? பகுத்தறிவுக்கு ஜாதி பொருந்துமா?
அறிவியலுக்கு ஜாதி பொருந்துமா? அது மானிட வாழ்வுக்கு ஜாதி தடையா இருக்கா, ஒத்துழைப்பை தருகிறதா? அது தடையாக இருக்கிறது. 3336 ஜாதி, ஆனா ஒன்று தானே தாழ்வா இருக்கு. அதை நீங்க தாழ்வு பாராட்டலாம், ஜாதி இருந்துட்டு போட்டோம். ஒன்று மட்டும் தாழ்வா இருக்கலாமா? அது அப்பனா ஜாதி அங்க பகுத்தறிவு இருக்காங்க, அறிவியல் அங்க இருக்காங்க இல்ல. வீரபாண்டியன் சொல்ற மாதிரி மாற்றம் எங்க தேவை? இன்னைக்கு இருக்கக்கூடிய படித்த நவநாகரிக இளைஞர்கள் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் தன்னுடைய பேருக்கு பின்னாடி இந்த ஜாதியை அடையாளப்படுத்திக்கிறாங்க. பள்ளிகள்ல வரும்போது அந்த மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்துல கயிறு கட்டிட்டு வருவதாக எல்லாம் செய்திகள் வெளியாகிறது. இங்கேயெல்லாம் மாற்றங்களை கொண்டு வராம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா மட்டும், அதிகாரம் கிடைத்தா மட்டும் இத அந்த மக்களுடைய நிலை மேம்பட்டுடும் அப்படின்னு எடுத்துக்க முடியும். இல்ல, நிச்சயமா அது வெறும் ஆட்சிக்கு வரதால மட்டுமே நீங்க சாதிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஆட்சிக்கு வருவது என்பது ஒரு முக்கியமான ஒரு குறியீடு. இப்போ திராவிட இயக்கம் உங்களுக்கு 67 ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சமூக ஜனநாயகம் என்று நண்பர் சொல்லியதில் அவங்க எவ்வளவு சாதிச்சிருக்காங்க. அரசியல் ரீதியாக 1000 விமர்சனங்களை திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் நம்ம வைக்கலாம். ஆனால் இன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் கோலோச்சிய நிலை மாறி கிட்டத்தட்ட இந்த 50 ஆண்டு காலத்தில் பல சமூகத்தின் பல துறையை சார்ந்தவர்களும், ஏன் நீங்களும் நானுமே கூட இன்று அரசு துறைகளை மட்டும் சாராமல் சமூகத்தின் பல துறைகளிலும் வந்ததற்கு அந்த அரசியல் இயக்கம் காரணம், திராவிட இயக்க அரசியல் காரணம், அவர்கள் ஆட்சிக்கு வந்தது காரணம். அவர்கள் வெறுமனே சமூக இயக்கமாக மட்டுமே இருந்திருந்து ஆட்சிக்கு வராமல் இருந்தால் இவை எல்லாம் சாத்தியப்பட்டிருக்காது. ஆனால் இன்று அந்த பழம்பெருமையை பேசுவதால் மட்டுமே பிரச்சனை தீரப்போவதில்லை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். உங்களுடைய கேள்விக்கான என்னுடைய பதில் என்பது ரெண்டுமே தான் இருக்கணும். மனித மனங்களும் மாற வேண்டும், ஆட்சி அதிகாரமும் கையில் வர வேண்டும். ரெண்டும் தனித்தனியா போகும்போது அது நடக்காது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் உட்காரவில்லை என்றால் எவ்வளவு சமூகம் அந்த லோக்கல் லெவல்ல உங்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு மாற்றங்கள் வந்ததுனாலும் அது பெரிய அளவில் கொடுக்காது. அரசியல் அதிகாரம் என்பது நிச்சயமாக எல்லாவற்றுக்குமான ஒரு அடிப்படை என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆனால் அது மட்டும் போதாது. இந்திய குடியரசுத் தலைவராக ஒரு எளிய ஜாதியை சேர்ந்தவர் இருந்திருக்கிறாரு. வேற மாநிலங்கள்ல எளிய ஜாதியை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. இங்கே எல்லாம் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கிறதா? மிகப்பெரிய பொறுப்புகளை கூட அவர்கள் அலங்கரித்திருக்கிற போது மாற்றங்கள் கொண்டு வராத ஒரு சூழல்ல இப்போ அதிகாரங்கள் வேணும், மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எப்படி யதார்த்தத்தோடு? நீங்க அதான் சொல்றீங்க, அரசியல் ஜனநாயகம் அப்துல் கலாம் போன்ற ஒருவரையும் அவரை விட கேடான ஒருவரையும் உயர்ந்த பொறுப்புக்கு வர செய்யும். அதுக்கான அரசியல் ஜனநாயகம் நம் நாட்டில் உண்டு. கே ஆர் நாராயணன். ஆமா, எந்த உலகத்துல எந்த ஜனநாயகமும் இது போல அல்ல. இது நிறைதான். நான் சொல்லுவது இன்னும் 2 ஜனநாயகம், 3 டைமென்ஷன்ஸ் இன் டெமோக்ரஸினர் அம்பேத்கர். இன்னொன்று பொருளாதார ஜனநாயகம். அதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. 40 கோடி மக்களுக்கு தேவையானதை 4 பேர் வச்சுட்டு இருப்பான். அதை கூட ஒரு நொடியில நாடாளுமன்ற சட்டம் வெற்றி தனதாக்கி கொள்ள முடியும். செல்வ வளங்களை நாடு தனதாக்கி கொள்ள முடியும். பொருளாதார ஜனநாயகம் வெற்றி பெறும். ஆனால் சோசியல் டெமோக்ரஸி தான் கொஸ்டின் டாக்டர் அம்பேத்கர். சமூக ஜனநாயகம், ஆண் பெண்ணை இங்க அடக்கிறது, அப்புறம் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு பாராட்டுவது, இது எப்படி வெறும் சட்டம் போடுவதாலேயும் ஆயிடாது. இது பிறப்பு முதல் இறப்பு வரை ஜாதி இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதுக்கு ஒரு கலாச்சார முறை தேவைப்படுகிறது, ஒரு பண்பாட்டு முறை தேவைப்படுகிறது, ஒரு கல்வி முறை தேவைப்படுகிறது, மனிதகுலமே சேர்ந்து நின்று ஒரு பாரதி போன்ற ஒரு சிந்தனையாளர்கள் தேவைப்படுகிறது, பெரியார் போன்ற புரட்சிக்காரர்கள் தேவைப்படுகிறது, அம்பேத்கர் போன்ற மேதைகள் தேவைப்படுகிறது, ஏராளமான பகுத்தறிவாளர்களும் ஜனநாயகவாதிகளும் தேவைப்படுகிறது. எல்லோரும் சேர்ந்து நின்று ஒன்றுபட்டு ஒரு பொது மேடை அமைத்தால்தான் இந்த ஜாதி அரக்கனை வீழ்த்த முடியும். பெரும் தலைவர்கள், நான் போறேன் தமிழ்நாடு முழுக்க போறேன், ஜாதி பேரை போட்டு கட்சி வைத்து கூச்சம் இல்லாமல் அந்த படங்களை போட்டு ஒட்டுறாங்க. ஒன்றும் புரியல. இது அடுத்த தலைமுறையை பாழாக்குறதுக்கான செயல் இது. எனவே அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிறதுக்காக எல்லா பிரிவுலையும் பகுத்தறிவாளர்கள் இருக்கிறாங்க. எல்லா சமூகத்திலும் எல்லா கட்சியிலும் அத்தகைய செயல் திட்டங்கள், கொள்கைகள் இருக்கக்கூடும். எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பொது செயல் திட்டத்துக்கு வந்தாக வேண்டும். ஜாதியை வீழ்த்துவதற்கு ஒரு களம் அமைத்தாக வேண்டும். நிச்சயமாக அதற்கான ஒரு தேவை உருவாயிருக்கு அப்படிங்கிறதான் எல்லாருடைய பார்வையும். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.